காலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் அறிவியலும் ஆன்மீகமும். உடலையும் மனதையும் நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நம் முன்னோர்கள் பல வழிகளை உருவாக்கியுள்ளார்கள். மனிதன் எதற்கு அதிகம் பயப்பட்டானோ, எதை அதிகம் மதித்தானோ, அங்கே அவருக்கான ஆரோக்கியத்திற்கான பதிலையும் நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். அந்த இடம்தான் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று சேரும் கோயில்கள். அது மட்டுமல்லாமல் நாம் தினசரி செய்யும் செயல்களிலும் பல உடல் பயிற்சிகளும் கூட வைத்திருந்தார்கள். இன்றைய பல கோயில்களில் பின்பற்றப்படும் பிரார்த்தனை முறைகளிலும் பரிகார முறைகளிலும் கூட ஆன்மீகத்தோடு இணைந்து அறிவியலும் இருக்கிறது. முன்னோர்கள் மரங்களை வழிபட்டு வந்தன. அந்த மரபு இன்னும் நம்மிடையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மரங்கள் மிகவும் தொன்மை வாய்ந்த மற்றும் மருத்துவ குணமுடைய மரமானது அரச மரம். இது எல்லா மரங்களுடைய அரசனாக இருப்பதால் இதன் பேர் பிரம்மாவாகவும், நடுப்பகுதி திருமாலாகவும், உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக பல புராணங்கள் கூறுகிறது. சிறப்பு வாய்ந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பெயர் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இது ஒரு ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கூட இது முழுவதும் அறிவியலாக இருக்கிறது. நாம் ஏன் கோயில்களுக்கு செல்கிறோம் என்பதனை தொடங்கி நாம் எதற்காக செல்கிறோம் என்பதனை தெரியாமலே காலம் காலமாக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் சம்பிரதாயங்களிலும் பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கிறது. பொதுவாக நாம் கோயில்களுக்கு நுழையும் முன்பு நாம் காலணிகளை கலட்டிவிட்டு செல்கிறோம். இறைவன் இருக்கும் இடத்தில் காலணிகளை அணிந்து வரக்கூடாது என்றும் இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இதை இனி வரும் காலங்களிலும் அறிவியலும் ஆன்மீகத்தையும் வளர்க்க வேண்டும். வளர்ப்பீர்களா? ஆன்மீகம் வாழ்க, ஆன்மீகம் வளர்க.